ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஆன்மீக ரீதியாக இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க கிரகணம். இந்த கிரகணம் அப்படின்றது மிகப்பெரிய தாக்கங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ ஏற்கனவே மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சந்திர கிரகணமானது நடந்து முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அடுத்த கிரகணமாக, அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணமாக வந்திருக்கக்கூடியது சூரிய கிரகணம். அதிலும் இந்த முறை நிகழ்ந்திருக்கக்கூடிய சூரிய கிரகணம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் மார்ச் 29 சனிக்கிழமை என்று உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கிரகணம் தான். இருந்தாலுமே கூட இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் கொஞ்சமாக நகர்ந்து, அதாவது 25ஆம் தேதியில இருந்தே அதனுடைய தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க. ஸோ முழுமையாக அது போய் சென்றடையக்கூடிய நேரம் தான் 29ஆம் தேதி அன்னைக்கு கிரகணமாக நமக்கு காட்சி கொடுக்குது. ஆனால் அதனுடைய தாக்கம் எப்போலேருந்து இருக்குதுன்னா 25ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அது எப்படி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பொதுவாக நம்ம கிரகணத்தை எப்படி சொல்லுவோம்? இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் எப்போ வராரோ அப்போ தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த சந்திரன் எடுத்த ஒன்று 29ஆம் தேதி அன்னைக்கு வந்துடுவாரா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அது கொஞ்சமாக மெதுவாக தான் நகர்ந்து வரும். ஸோ அப்படி பார்க்கையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இந்த சந்திரன் வரக்கூடிய நாட்கள், அதாவது 25ஆம் தேதியிலேருந்து கொஞ்சமாக நகர்ந்து 29ஆம் தேதிக்கு தான் நல்ல ஒரு முழுமையான கிரகணமாக தெரியும். ஸோ இப்படி ஒரு கிரகணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தை எல்லா ராசிகளுக்குமே கொடுத்துடும். அதுவும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சியும் இருக்குது. நவ கிரகங்கள்லேயே ரொம்ப அற்புதமான ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படக்கூடியவர் சனி பகவான் தான். ஸோ இந்த நாளில் இந்த கிரகணமும் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்குமே இருக்குங்க. ஸோ 2025 பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 சூரிய கிரகணமானது ஏற்படும். இப்போ நிகழக்கூடிய சூரிய கிரகணம் ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தான் இருக்க போகுது. ஏன் பகுதி நேர சூரிய கிரகணமாக இருக்குது அப்படின்னா, சூரிய ஒளியை பூமியை முழுமையாக அடையிறது அப்படின்றது தடுக்கப்படுது. அதாவது சந்திரனுடைய நிழல் பூமியில் விழும் பொழுது சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் இந்த கிரகணத்தை பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் 2:20 தொடங்கி மாலை 6:13 தான் முடிவடையுதுங்க. இந்த கிரகணம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சூரிய கிரகணம் எப்போ வரும் அப்படின்னா 2025 செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் மொத்தமாகவே 4 கிரகணங்கள் தான் வர இருக்குது. ஸோ 2025 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள். இதில் நம்ம 3 கிரகணத்தை பார்க்கவே முடியாதுங்க. அதாவது இந்தியாவில் தெரியாது. ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும்தான் இந்தியாவில் பார்க்க முடியும். அது என்னென்னா, நமக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய சூரிய கிரகணத்தையும் பார்க்க முடியாது. பொதுவாக இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. சொல்லப்போனால் கிரகணங்கள் நிகழும் பொழுது வெளியில் போகக்கூடாது, வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது, கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, இப்படின்னு நிறைய விதிமுறைகள் சொல்லுவாங்க. அதாவது கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றது தாங்க நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. இந்த கிரகணம் அப்படின்றது இயற்கையாக வானத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இருந்தாலுமே மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சூரியன் அல்லது சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது படும்பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வையே நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் வருடத்திற்கு மொத்தமாக 4 கிரகணங்கள், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 5 கிரகணங்கள் தான் ஏற்படும். இதில் முழுமையான ஒரு கிரகணம் அப்படின்றதும் பகுதி நேர கிரகணம் அப்படின்னு 2 வகையான கிரகணங்கள் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கிரகணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. ஸோ சூதகாலம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த விதமான தோஷங்களும் நிகழாது.
இருப்பினும் கூட இந்த கிரகணம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்குது. அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் பொழுது என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் மிதுன ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றதாங்க நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மட்டும்தான் பலன்களானது கிடைக்குது. அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது. ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன மாதிரி கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சுக்கிரனும் புதன் வக்ர பயிற்சியை வந்து ஆரம்பிக்க போகிறாரு. சூரியனும் சனியும் மீன ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க. அதே போல் மார்ச் மாதத்தில் மீன ராசியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இப்படி 6 கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றங்கள் தான் வந்து இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் உறவுகளுடைய மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பணம் தொடர்பான விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு மாதம். முக்கியமாக ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். கவனமாக அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை வந்து பெற முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் வணிகத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்கலாம். என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அதில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எதுலையாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பணத்தை. அப்படி எதிலாவது நீங்கள் முதலீடு செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னடா நம்ம இதில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அதனுடைய தொகை பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கேன், படித்து முடிச்சிட்டோம், நம்மளுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா, இந்த டைமில் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திங்கன்னா போதும், நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒவ்வொரு டைம்லையுமே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரே டைமில் வந்து மாறிடாது. ஒரு சில கிரகங்கள் மாதத்தில் ஃபஸ்ட்லேயே மாறுவாங்க, இல்லைன்னா இடையில வந்து மாறுவாங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் கூட மாறுவாங்க. அப்படி மாறும் பொழுது அந்தந்த வாரத்துக்கு ஏற்ப கூட நமக்கு பலன்கள் அப்படின்றது மாறி போயிடும். அந்த வரிசையில் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண ஆதாயம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வீடு, மனை இப்படி எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட கிடைக்குங்க. ஆனால் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் இந்த டைமில் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வந்து செலுத்தணும். ஏன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு உடல் உபாதைகளானது ஏற்படும். அப்பப்போ அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டி இருக்கும். ஆனால் இந்த டைமில் ரொம்பவே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று அப்படின்னா கோபந்தாங்க. கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் அரசு தொடர்பான திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் வந்து நல்லாவே நடக்கும். மேலும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் என்ன உதவிகள் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் எதிர்பாராத விதமாக விரயமாகறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மேலும் சொல்லப்போனால் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளோட கூட நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேணும். அது வந்து ரொம்பவே அவசியமானதும் கூட. காதல் உறவுலையும் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு, நம்பிக்கை, நெருக்கம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது காதல் தொடர்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து கிடைக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பாக தான் இருக்குது. ஸோ சூரிய கிரகணத்தின் பொழுது நமக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணிக்கவும் தேவையில்லை. இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சியோடு சேர்ந்து நிகழ இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க. சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கிரகணமானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய கிரகணத்திற்கு அப்புறமா நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்
கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.